अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா இன்றைக்கு முரளியில் அன்னப்பறவையாகணும்னா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். அடிக்கடி பாபா முரளியில் அன்னப்பறவை ஆயிடுங்கன்னு சொல்லுவார். இன்னைக்கு அன்னப்பறவை ஆகிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அதை பற்றி பாபா சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நிறைய உதாரணங்களாக பாபா வாணியில் சொல்லியிருக்கிறார். அடுத்து பாரிஜாதம், பரிகள் ஆயிடுங்க, தேவதைகள். இது இந்திரனுடைய சபை. இந்திரன் அப்படின்னா மழை பொழிவிக்கக்கூடிய ஒரு தேவன் கிடையாது, பாபாவுடைய சபை. இங்கே ஞான ஸ்நானம் பண்ணோன்னா தான் நாம் பாரிஜாதம் ஆயிடுறோம். உலகத்தில் பாருங்க, பாரிஜாத மலர்னு சொல்லுவாங்க. சொர்க்கத்தில் மட்டும்தான் அந்த மலர் பூ கிடைக்கும். ஆக்சுவலாக பாரிஜாதம்ங்கிறது தேவதைகளை குறிக்கக்கூடியதுன்றாரு பாபா. அடுத்து பாபா சொல்கிறாரு, இது ஒரு காலேஜ். இன்னைக்கு இந்தியாவில் மட்டும்தான், பாபா சாக்காரத்தில் சொல்லியிருக்காரு, பாரதத்தில் மட்டும்தான் காலேஜ் திறந்திருக்கீங்க. எதிர்காலத்தில் ஃபாரின்லேயும் நிறைய நீங்கள் பாபாவுடைய வீடு காலேஜ் திறப்பீங்க. நிறைய காலேஜ், நிறைய யூனிவர்சிட்டிஸ் வேணும். அதாவது பாபாவுடைய வீடுகள் வேணும். படைப்பவர் மற்றும் படைப்போட ரகசியத்தை சொல்லி கொடுக்குற காலேஜ் இது மட்டும்தான் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்படி இன்னைக்கு முரளியில் பாபா நிறைய ரமணீகரமான விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்கிறார். சிவ் பகவானுடைய மகா வாக்கியம் தேதி 16/9/2024. मीठे बच्चे ये वंडरफुल सत्संग है
जहां तुम्हें जीते जी मरना सिखलाया जाता है. இனிமையான குழந்தைகளே, இது அதிசயமான சத்சங்கம். இங்குதான் உங்களுக்கு வாழ்ந்து கொண்டே இறப்பதை கற்றுத்தரப்படுகிறது. இந்த சத்சங்கத்துல வாழ்ந்து கொண்டே இறப்பதை கற்றுத்தரப்படுகிறது. ஜீத்தே ஜி மர்னே வாலே ஹி ஹன்ஸ் பன்தே ஹி. வாழ்ந்து கொண்டே இறப்பவர்கள்தான் அன்னப்பறவை ஆகின்றனர். கேள்வி, தும் பச்சோं को अभी कौन सी एक फिक्रात है? பாபா கேட்குறாங்க, குழந்தைங்களாகிய உங்களுக்கு இப்போது என்ன ஒரு கவலை இருக்கிறது? என்ன கவலை இருக்கு? ஒரு கவலை இல்லையா? என்ன கவலை இருக்கணும்? பாபா சொல்றாங்க, ஹமே வினாஷ் கே பஹலே சம்பன்ன பன்ன. நாம வினாசத்திற்கு முன்பாகவே சம்பன்னமாக வேண்டும். जो बच्चे ज्ञान और योग में मजबूत होते जाते हैं, उन्हें मनुष्य को देवता बनाने की हॉबी होती जाती है. எந்த குழந்தைங்க ஞானம் மற்றும் யோகத்துல உறுதியா இருக்காங்களோ அவங்களுக்கு மனிதர்களை தேவதையாக்கக்கூடிய அந்த ஹாபி, அதாவது பழக்கம் வந்துட்டே இருக்கும். அதாவது அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. वो सर्विस के बिना रह नहीं सकते. அவங்க சேவா பண்ணாம அவங்களால இருக்கவே முடியாது. ஜின் கி தரஹ் பாக்தே ரஹேங்கே. ஜின் பூதம் போல ஓடிட்டே இருப்பாங்க. सर्विस के साथ साथ स्वयं को भी संपन्न बनाने की चिंता होगी. ஆனா அதே நேரத்துல சேவை செய்வதன் கூடவே தன்னை சம்பன்னமாக்குவதற்கான கவலையும் இருக்கும். ஓம் சாந்தி. रूहानी बाप बैठ रूहानी बच्चों को समझाते हैं. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். रूह अब साकार में है और फिर प्रजापिता ब्रह्मा की संतान है क्योंकि अडाप्ट किए हुए हैं. என்ன பாபா புரிய வைக்கிறாரு? ஆத்மா இப்ப சாக்காரத்துல இருக்கு. அதாவது பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தை தத்தெடுக்கப்பட்டவர்கள். तुम्हारे लिए सब कहते हैं ये भाई बहन बनाती है. நம்மளை பார்த்து உலகத்தில் இருக்கவங்க சொல்றாங்களாம், இவங்க எல்லாரையும் சகோதரன் சகோதரி ஆக்கிடுவாங்க. बच्चों को बाप ने समझाया है असल में तुम आत्माएं भाई भाई हो. ஆனா குழந்தைங்களுக்கு பாபா என்ன புரிய வச்சிருக்காரு? உண்மையிலேயே ஆத்மாக்கள் நீங்க ஒருத்தருக்கொருத்தர் சகோதரர்கள் தான். अब नई सृष्टि होती है तो पहले पहले ब्राह्मण चोटी चाहिए. இப்போ எப்போ புது உலகம் ஏற்படுதோ அப்போ முதல்ல பிராமணர்கள் தேவை. தும் சூத்ரத்தே அபி டிரான்ஸ்ஃபர் ஹுயே ஹோ. நீங்க சூத்ரர்களா இருந்தீங்க, இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டீங்க. பிராமன் பி தோ ஜரூர் சாயே. பிராமணர்கள் அவசியம் வேணுன்றார் பாபா. பிரஜாபிதா பிரம்மா கா நாம் தோ பாலா ஹே. பிரஜாபிதா பிரம்மாவுடைய பெயர் புகழ் வாய்ந்தது. इस हिसाब से तुम समझते हो हम सब बच्चे भाई बहन ठहरे. இந்த கணக்கை வச்சு நாம புரிஞ்சுக்கலாம், நாம் எல்லாம் குழந்தைங்க ஒருத்தருக்கொருத்தர் சகோதரன் சகோதரி. जो भी अपने को ब्रह्मा कुमार कुमारी कहलाते हैं वो जरूर भाई बहन ठहरे. யாரெல்லாம் தன்னை பிரம்மா குமார் குமாரிகள்னு சொல்றாங்களோ அப்ப கண்டிப்பா சகோதரன் சகோதரி. सभी प्रजापिता ब्रह्मा की संतान है तो भाई बहन जरूर होना चाहिए. ஆனா உலகத்துல இருக்க எல்லாருமே பிரஜாபிதா பிரம்மாவோட குழந்தைங்க தான். அப்ப கண்டிப்பா எல்லாருமே யாரு? சகோதரன் சகோதரியா தான் இருக்கணும். ये समझाना है बेसमझों को. பாபா சொல்றார், இத புரிய வைங்க. யாருக்கு? அறிவில்லாதவங்களுக்கு புரிய வைங்கன்னு சொல்றார். बेसमझ भी है और फिर ब्लाइंड फेथ भी है. புத்தி இல்லாதவங்களும் இருக்காங்க, அதே நேரத்துல கண்மூடித்தனமான நம்பிக்கையில இருக்கவங்களும் இருக்காங்க. जिनकी पूजा करते हैं फेथ रखते हैं ये फलाना है परंतु उसे जानते कुछ भी नहीं. யாருக்கு பூஜை பண்றாங்க, யார் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க, ஆனா அவங்க யாருன்னே தெரியல. लक्ष्मी नारायण की पूजा करते हैं परंतु वह कब आए, कैसे बने, फिर कहाँ गए.
லக்ஷ்மி நாராயணருக்கு பூஜை பண்றாங்க. ஆனா அவங்க எப்ப வந்தாங்க, எப்படி லக்ஷ்மி நாராயணர் ஆனாங்க, இப்ப எங்க போனாங்க, எதுவுமே தெரியல. कोई भी मनुष्य नेहरू आदि को जानते हैं तो उनकी हिस्ट्री ஜியோகிராஃபி का भी सब पता है. பாருங்க, உலகத்துல யாராவது மனிதர்களுக்கு நேருவை பத்தி தெரியுது அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த நேருவோட ஹிஸ்டரி ஃபுல்லா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே. अगर बायोग्राफी को नहीं जानते तो वो क्या काम का? அவங்களுடைய வரலாறு தெரியல அப்படின்னா அப்புறம் அவங்கள தெரிஞ்சுக்கிறதுல என்ன பலன் இருக்குது? पूजा करते हैं परंतु उनकी जीवन कहानी को नहीं जानते. இங்க ஆனா பூஜை பண்றாங்க, ஆனா அந்த தேவதையினுடைய வாழ்க்கை கதை தெரியல. शिव के कितने ढेर पूजारी है. சிவனுக்கு எவ்வளவு பூஜாரிகள் இருக்காங்க. पूजा करते हैं, சிவனுக்கு பூஜை பண்றாங்க. फिर मुख से कह देते वो तो पत्थर बित्तर में है कण कण में है. பூஜையெல்லாம் பண்ணிட்டு அவங்க வாயாலே என்ன சொல்லிடுறாங்க, சிவன் எங்க இருக்காரு, கல்லுல இருக்கார், முள்ளுல இருக்கார், ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. क्या ये जीवन कहानी ठहरी? அப்ப இதுவா அவரோட வாழ்க்கை கதை? वो तो अकल की बात नहीं हुई. இப்படி சொல்றது புத்திசாலித்தனம் கிடையாது. अपने को भी पतित कहते हैं. पतित अक्षर कितना फिट है. தன்னை பதீதம்னு சொல்றாங்க. பதீதம்ன்ற வார்த்தை எவ்வளவு ஃபிட்டா இருக்குன்றாரு பாபா. பதீத் மானா விகாரி. பதீதம் என்றாலே விகாரிகள். तुम समझा सकते हो कि हम ब्रह्मा कुमार कुमारी क्यों कहलाते हैं. நீங்க புரிய வைக்கலாம் தன்னை பிரம்மா குமார் குமாரின்னு ஏன் நாங்க சொல்றோம் அப்படிங்கறத. क्योंकि ब्रह्मा की औलाद है और अडॉप्टेड है. ஏன்னா பிரம்மாவோட குழந்தைங்க, மேலும் தத்தெடுக்கப்பட்டவர்கள். हम कुक वंशावली नहीं मुख वंशावली. நாம வயிற்றின் மூலமாக பெறப்படுத்தவங்க கிடையாது, வாய் மூலமாக பெறப்படுத்தவர்கள். பிராமன் பிராமணியா तो भाई बहन ठहरे ना. பிராமணர்கள் பிராமணிகள் சகோதரன் சகோதரிகள் அல்லவா. तो उनकी आपस में क्रिमिनल आई तो हो न सके. அப்ப அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கொருத்தர் தீய பார்வை என்பதே ஏற்பட முடியாது. கராப் கயாலத் முக்கிய ஐஹி காம் கே. கெட்ட எண்ணம் முக்கியமா வருவதே எதனால? காம விகாரத்தினால். तुम कहते हो हम प्रजापिता ब्रह्मा की संतान भाई बहन बनते हैं. நாம என்ன சொல்றோம்? பிரஜாபிதா பிரம்மாவோட குழந்தைங்க, நாம சகோதரன் சகோதரி ஆயிட்டோம்னு சொல்றோம். तुम समझते हो हम सब है शिव बाबा की संतान भाई भाई है. அதே நேரத்துல இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சிருக்கிறோம், நாம எல்லாம் சிவ பாபாவுடைய வாரிசுகள், ஆகையால ஒருத்தருக்கொருத்தர் ஆத்மா சகோதரா சகோதரா ரெண்டுமே நமக்கு தெரியும். பிரம்மாவோட குழந்தைன்னு வர்றப்ப சகோதரன் சகோதரி, ஆனா ஆத்மா நான் சிவ பாபாவுடைய வாரிசு சந்தானம். அப்ப நாம எல்லாருமே ஆத்மாக்கள், அப்ப ஒருத்தருக்கொருத்தர் சகோதரன். இதுவும் நாம புரிஞ்சிருக்கிறோம். எபி பக்காஹே, அதிலே பாபா சொல்ல இது உறுதியா இருக்குது. துனியாக்கோ குச் பி பத்தா நீ. ஆனா உலகத்துல இருக்கவங்களுக்கு எதுவுமே தெரியல. ऐसा ही सिर्फ कह देते, சும்மா அப்படியே சொல்லிடுறாங்க. तुम समझा सकते हो सभी आत्माओं का बाप वो एक है. நீங்க புரிய வைங்க, அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருத்தர் தான். उनको सब पुकारते हैं. அவரை தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க. तुमने चित्र भी दिखाया. நீங்க சித்திரத்தை கூட காட்டுறீங்க, படத்தை காட்டுறீங்க. बड़े बड़े धर्म वाले भी इस निराकार बाप को मानते हैं. பெரிய பெரிய தர்மத்தை சேர்ந்தவங்க கூட, தர்மத்தில் இருக்கிற பெரியவர்கள் கூட நிராகார பகவானை ஏத்துக்கிறாங்க. ஓஹே நிராகார் ஆத்மாவுக்கா का बाप. அவர் தான் நிராகார ஆத்மாக்களுக்கு தந்தை. और फिर साकार में सभी का बाप प्रजापिता ब्रह्मा है. அடுத்து சாக்காரத்துல வர்றப்ப எல்லாருக்கும் அப்பா யாரு? பிரஜாபிதா பிரம்மா. சாக்காரத்துல வர்றப்ப பிரஜாபிதா பிரம்மா. जिनसे फिर वृद्धि को पाते रहते हैं. அவர் கிட்ட இருந்துதான் மனித குலம் உருவாகின்றது. ஜாட் படுத்தா ஜாத்தா ஹே. மரம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பின்ன பின்ன தர்மோமே ஆத்தே ஜாத்தே ஹே. வெவ்வேறு தர்மத்தினர் வந்துட்டு போறாங்க.
ஆத்மா तो इस शरीर से न्यारी है. ஆத்மா இந்த உடல்ல இருந்து தனிப்பட்டது. உடலோட ஒட்டிட்டெல்லாம் இல்லை இல்லையா, உடல்ல இருந்து தனிப்பட்டதாக தான் இருக்கு. शरीर को देखकर कहते हैं ये अमेरिकन है, ये फलाना है. ஆத்மா को तो नहीं कहते. ஷரீரத்தை பார்த்து தான் ஒருத்தர் அடையாளம் சொல்றாங்களா, இவங்க அமெரிக்கர்கள், இவங்க இன்னார், அப்படி ஷரீரத்தை வச்சு தான் சொல்றாங்க, ஆத்மாவை பார்த்து சொல்றதில்ல. आत्मा ये सब शांति धाम में रहती है, वहां से आती है पाठ बजाने. ஆத்மாக்கள் எல்லாமே சாந்தி தாமத்துல வசிக்கக்கூடியவங்க, அங்க இருந்து பாட் நடிக்கிறதுக்காக வராங்க. तुम कोई भी धर्म वाले को सुनाओ, पुनर्जन्म तो सब लेते हैं और ऊपर से भी नई आत्माएं आती रहती है. நீங்க எந்த தர்மத்தை சேர்ந்தவங்களுக்கு கூட போய் இந்த ஞானத்தை சொல்லுங்க, புனர்ஜென்மம் எல்லாரும் எடுக்கிறாங்க, மேல இருந்து புது ஆத்மாக்களும் வந்துகிட்டே இருக்காங்க. तो बाप समझाते हैं तुम भी मनुष्य हो. बाबा சொல்றார் நீங்களும் மனிதர்கள் தான். मनुष्यों को ही तो सृष्टि के आदि मध्य अंत का मालूम होना चाहिए. அப்ப மனிதர்களா இருக்கிறப்ப அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பா சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமம் தெரிஞ்சிருக்கணும். कि ये सृष्टि चक्र कैसे घूमता है, इनका रचिता कौन है, कितना समय इनको फिरने में लगता है. இந்த சிருஷ்டி சக்கரத்தை பத்தி என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது, இதன் படைப்பாளர் யார், இது சுழல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகின்றது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ये तुम ही जानते हो. ஆனா அதெல்லாம் யாருக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும்ன்றாரு பாபா. தேவதாயை तो नहीं जानते. தேவதைகளுக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது. மனுஷே ஹி ஜான்கர் ஃபிர் தேவதா பன்தே. ஆனால் மனிதர்கள் தான் இதையெல்லாம் அறிந்து கொண்டு பிறகு தேவதை ஆகிறாங்க. தேவதைகளுக்கு தெரியாது, மனிதர்கள் கூட இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் பின்னாடி என்ன ஆக முடியும், தேவதை ஆக முடியும். யார் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க தான் தேவதை ஆகிறாங்க. மனுஷியோं को देवता बनाने वाला है बाप. மனிதர்களை தேவனாக்கக்கூடியவர் பாபா. பாப் अपना और रचना का भी परिचय देते हैं. பாபா தன்னுடைய மற்றும் படைப்போட அறிமுகத்தை கொடுக்கறாரு. तुम जानते हो हम बीज रूप बाप के बीज रूप बच्चे हैं. நீங்க தெரிஞ்சிட்டீங்க நாம விதை ரூப தந்தையுடைய விதை ரூப குழந்தைங்க. जैसे बाप इस उल्टे वृक्ष को जानते हैं वैसे हम भी जान गए. பாபாவுக்கு எப்படி இந்த தலைகீழான மரத்தை பத்தி தெரியும், அதே போல நாமளும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம மரம்தான், பாபாவுக்கு தெரியும், நாமளும் தெரிஞ்சுக்கிட்டோம். மனுஷிய மனுஷியக்கோ கபிய சம்ஜான சகே. ஆனா மனிதர்களால மனிதர்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்க முடியாது. பரந்து தும்கோ பாப்னே சம்ஜாயா ஹே. ஆனா பாபா உங்களுக்கு புரிய வச்சுட்டார். ஜப் தக் तुम ब्रह्मा के बच्चे नहीं बने हो तब तक यहाँ आ नहीं सकते. எது வரைக்கும் நீங்க பிரம்மாவுக்கு குழந்தை ஆகலையோ அதுவரை இங்கே நீங்க வர முடியாது, இங்கே வர முடியாது. जब तक पूरा कोर्स लेकर समझते नहीं है तब तक तुम ब्राह्मणों की सभा में बैठा कैसे सकते. எது வரைக்கும் கோர்ஸ் எடுத்துட்டு முழுசா ஞானத்தை அவங்க புரிஞ்சுக்கல அது வரைக்கும் எப்படி பிராமணனுடைய சபையில அவங்கள உட்கார வைக்கிறது, அதனாலதான் இங்க வர முடியாதுன்றார் பாபா. இஸ்கோ இந்திர சபா பி கேத்தே ஹே. இதை என்ன சொல்லப்படுது, இந்திரனுடைய சபைன்னு சொல்லப்படுது. இந்திர கோயி ஓ பானிக்கு பர்சாத் நெய் பர்சாத்தே. இந்திரன் ஒன்றும் அந்த மழை தண்ணியினுடைய அந்த மழையை பொழிய வைக்கிறவர் கிடையாது. பக்தியில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்திரனை தான் வருண தேவன்னு சொல்லுவாங்க. வருணன் மழை பொழிவிக்கக்கூடிய ஒரு தேவதான்னு சொல்றாங்க. இந்திர சபா கஹாஜாத்த. அடுத்து இந்திர சபைன்னு உலகத்துல சொல்லியிருக்கிறாங்க. தேவதைகள் இருக்கக்கூடிய இடம் இந்திர சபை. பரியாபி தும்கோ பண்ண, பரிகளா கூட நீங்க தான் ஆகணும். அநேக் பிரகார்கி பரியா காயி ஹுயே. அந்த பரிகள்லையே அநேக விதமான தேவதைகள் பரிகள் இருந்தாங்க. வெரைட்டி பரிகள்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பரிக்கும் கதையில் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. நீலம் பரி, पुकराज परी. कोई बच्चे अच्छे शोभावान होते हैं तो कहते हैं ना ये तो जैसे परी है. சில சின்ன குழந்தைங்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்களா, இந்த குழந்தை தேவத்தை போல இருக்குன்னு சொல்லுவாங்க. பவுடர் ஆதி லகாக்கர் சுந்தர் பன் ஜாத்தே.
சில பேர் பவுடர்லாம் போட்டு என்ன ஆயிடுறாங்களா, தன்னை அழகாக்கிக்கிறாங்க. சத்யுகமே தும் பந்தே ஹோ பரியா. ஆனா சத்யுகத்துல தான் நீங்க என்ன ஆகுறீங்க, பரிகளா ஆகுறீங்க. பரிஜாதே, அதைத்தான் என்ன சொல்லப்படுது, பாரிஜாதம். अभी तुम ज्ञान सागर में ज्ञान स्नान करने से परियां बन जाते हो. இப்போ நீங்க ஞான கடல்ல ஞான ஸ்நானம் பண்றதுனால பரிகள் ஆகுறீங்க. तुम जानते हो हम क्या से क्या बन रहे. நீங்க தெரிஞ்சிட்டீங்க எப்படி இருந்த நாம எப்படி ஆயிட்டு இருக்கிறோம். जो सदा प्योर बाप है, सदा खूबसूरत है, वो मुसाफिर तुमको ऐसा बनाने के लिए சாவரே தன்மே பிரவேஷ் கர்த்தே ஹே. யார் சதா தூய்மையான தந்தை, சதா அழகானவர், வழிப்போக்கன், அவர் உங்களை தூய்மையாக்குறதுக்காக இந்த கருப்பான உடல்ல பிரவேசிக்கிறார். வெள்ளையா இருக்கவரையே கருப்புன்னு சொல்லிட்டாரு. யாரு, பிரம்மா பாபா. பிரம்மா பாபாவை என்ன சொல்லிட்டாரு, இந்த கருப்பான சரீரத்துல பிரவேசம் ஆகிறேன்னு சொல்ற. ஆத்மா கருப்பு. ஆனா பிரம்மா பாபா கடைசி பிரிவில் கூட எப்படி இருந்தாரு, நல்லா கலரா அழகா தான் இருந்தார். ஆனா சிவபாபா என்ன சொல்றாரு, அதவே என்ன சொல்லிட்டாரு, கருப்பான உடல்ல நான் பிரவேசிக்கிறேன்னு சொல்றார். அப் கோரா கோன் பனாவே. இப்ப யார் வெள்ளையாக்குறது உங்களெல்லாம், பாபாக்கோ பனானா படேனா, பாபா தானே அதெல்லாம் செய்யணும். சிருஷ்டிக்கா சக்கரத்தோ ஃபிர்னாய், சிருஷ்டி சக்கரம் சுழன்றே ஆகணும். अब तुमको गोरा बनना है. இப்போ நீங்க தூய்மையாகவே வேண்டும். படானே வாலா ज्ञान सागर एक ही बाप है. கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானக்கடல் ஒரே ஒரு பாபா தான். ज्ञान का सागर है, प्रेम का सागर है. ஞானக்கடல், அன்பு கடல். उस बाप की जो महिमा गाई जाती है वो लौकिक बाप की थोड़ी ही हो सकती है. எந்த தந்தைக்கு மகிமை பாடப்பட்டிருக்கோ லௌகீக அப்பாவுக்கு அந்த மகிமை சொல்லவே முடியாது. பேகத் கே பாப் கி ஹி மகிமா ஹை. எல்லையற்ற தந்தைக்கு தான் இந்த மகிமை இருக்குது. உன்கோ ஹி சப் புகார்த்தே ஹே கி ஹம்கோ ஐசா மகிமா வாலா ஆக்கர் பனாவோ. அவரைத்தான் எல்லாரும் அழைக்கிறாங்க, எங்களையும் இப்படிப்பட்ட மகிமைக்குரியவராக ஆக்குங்கள்னு சொல்றாங்க. அபி தும் பன் ரஹே ஹோ நம்பர் வார் புருஷாரத் அனுசார். இப்போ நீங்க அப்படி ஆயிட்டே இருக்கீங்க, நம்பர் வார் முயற்சியின் அனுசாரம். पढ़ाई में सब एक रस नहीं होते हैं. படிப்புல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ராத் தின் கா ஃபரக் रहता है ना. இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்கு இல்லையா. तुम्हारे पास भी बहुत आएंगे. உங்ககிட்ட நிறைய பேர் வருவாங்க. பிராமன் जरूर बनना है. கண்டிப்பா நிறைய பேர் பிராமணன் ஆகணும். फिर कोई अच्छी रीति पढ़ते हैं, कोई कम. பிராமணன் ஆயிடுறாங்க, அதுக்கப்புறம் சிலர் நல்லா படிக்கிறாங்க, சிலர் சுமாரா படிக்கிறாங்க. जो पढ़ाई में सबसे अच्छा होगा तो दूसरों को भी पढ़ा सकेंगे. யார் படிப்புல ரொம்ப நல்லா போறாங்களோ, முன்னாடி போறாங்களோ, அவங்க பிறருக்கும் கற்றுக் கொடுக்கறவங்களா இருப்பாங்க. तुम समझा सकते हो इतने कॉलेज निकलते रहते. இந்த வேர்டை திரும்ப படிக்கிறேன். तुम समझ सकते हो इतने कॉलेज निकलते रहते. நீங்க இப்ப புரிஞ்சிட்டீங்க, இவ்வளோ காலேஜ் உருவாயிட்டே இருக்குது. बाबा भी कहते हैं कॉलेज ऐसा बना हो जो कोई भी समझ सके कि इस कॉलेज में रचिता और रचना के आदि मध्य अंत का नॉलेज मिलता है. பாபா கூட சொல்றாங்களாம், நீங்க அப்படிப்பட்ட காலேஜ் உருவாக்குங்க, யார் வேணா வந்து புரிஞ்சுக்கணும், இந்த காலேஜில் தான் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ஆதி மத்திய அந்திம ஞானம் கிடைக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும். बाप भारत में ही आते हैं तो भारत में ही कॉलेज खुलते रहते हैं. பாபா பாரதத்துல தான் வராரு, பாரதத்துல தான் கல்லூரிகள் திறக்கப்படுகிறது. எந்த கல்லூரி? நம்ம கல்லூரியை சொல்றார் பாபா. பாபா பாரதத்துல வரனால பாரதத்துல தான் சென்டர்ஸ் திறந்துட்டே இருக்கிறோம். ஆகே சல் விதேஷ் மே பி குல்தே ஜாயங்கே. வருங்காலத்துல ஃபாரின்லையும் நிறைய திறக்கப்படும். போத் காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் சாயேனா, ஏன்னா நிறைய பேர் வந்து படிக்கணும், அப்ப நிறைய கல்லூரிகள் यूनिवर्सिटियों வேணுன்றார் बाबा। जहाँ बहुत आकर पढ़ेंगे, फिर जब पढ़ाई पूरी होगी तो देवी देवता धर्म में सब ट्रांसफर हो जाएंगे, अर्थात मनुष्य से देवता बन जाएंगे। ஏன்னா நீங்கள் யூனிவர்சிட்டி மாதிரி திறந்தீங்கன்னா தான் அங்கே நிறைய பேர் வந்து படிக்க முடியும். பிறகு படிப்பு எப்போ முடியுதோ
தேவதா தர்மத்தில் எல்லாரும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க. அதாவது மனிதன்ல இருந்து தேவதை ஆயிடுவாங்க. தும் மனுஷ்ய சே தேவதா பன்தே ஹோனா, நீங்க மனிதன்ல இருந்து தேவதை ஆயிடுறீங்க இல்லையா. காயன் பி ஹே மனுஷ்ய சே தேவதா கியே, பாடல் கூட என்ன இருக்கு, மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆக்கப்பட்டார்கள். யஹா ஏஹே மனுஷ்யோं की दुनिया और वह தேவதாओं की दुनिया, இங்கே இருக்கிறது மனிதருடைய உலகம், அங்க இருக்கிறது தேவதைகளோட உலகம். தேவதா और मनुष्यों में रात दिन का फर्क है, தேவதைகளுக்கும் மனிதர்களுக்கும் இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்கு. दिन में है देवताएं, रात में है मनुष्य. பகல்ல தேவதையா இருக்கிறோமா, இரவுல மனுஷங்கள் ஆயிடுறீங்கன்ட்டார் பாபா. சப் பகத் ஹி பகத் ஹே பூஜாரி ஹே, அது மட்டுமா எல்லாரும் பக்தர்களே பக்தர்களா இருக்காங்களாம், பூஜாரியா இருக்காங்க. அபி தும் பூஜாரி சே பூஜ்ய பன்தே, ஆனா இப்போ நீங்க பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவர்களாயிட்டே இருக்கீங்க. சத்யுகுமே சாஸ்திர பக்தி ஆதி கா நாம் நீ ஹோத்தா ஹை, சத்யுகத்துல சாஸ்திரங்கள் பக்தி இந்த வார்த்தை கூட இருக்காது. வஹா ஹே சப் தேவதாய், அங்க இருக்கிறவங்க எல்லாரும் யாரு, தேவதைகள். மனுஷ்ய ஹோத்தே ஹே பகத், மனிதர்கள் தான் பக்தர்களா இருப்பாங்க, தேவதைகள் பக்தர்கள் கிடையாது. ஸோ மனுஷ்ய ஹி ஃபிர் தேவதா பன்தே, இந்த மனிதர்கள் தான் பிற்காலத்துல என்ன ஆகுறாங்க, தேவதை ஆகுறாங்க. वो है देवी दुनिया, इसको कहा जाता है आसुरी दुनिया, அந்த உலகம் தேவ உலகம், இப்ப இருக்கிற உலகம் அசுர உலகம். ராமராஜ்ய ஒரு ராவன் ராஜ்ய, ராமராஜ்யம் மற்றும் ராவணனோட ராஜ்யம். ஆகே துமாரே புத்தி மே தோடே ஹி தா கி ராவன் ராஜ்ய கிஸ்கோ கஹா ஜாத்தா ஹை, இதுக்கு முன்னாடியெல்லாம் உங்க புத்திக்கு தெரியுமா என்ன ராவண ராஜ்யம்னு எதை சொல்லப்படுதுன்னு உங்களுக்குலாம் தெரியுமா, பாபா கேட்குறார். ஞானம் கேட்கறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியுமா. ராவன் கப் ஆயா, சரி இது தெரியுமா, ராவணன் எப்போ வந்தாருன்னு தெரியுமா, குச் பி பத்தா நீத்தா, ஒன்றும் தெரியாம தான் இருந்தீங்கன்றார் பாபா நம்மளை. கேத்தே ஹே லங்கா சமுத்திரமே டூபு கை, பக்தியில் என்ன சொல்லியிருக்காங்க, லங்கை கடலுக்குள்ள மூழ்கிடுச்சு. ऐसे ही फिर द्वारका के लिए भी कहते, அதே போல இங்க என்ன சொல்றாங்க, துவாரகைக்கும் அப்படிதான் கடல்ல மூழ்கிடுச்சு, கடல் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. अभी तुम जानते हो ये सारी लंका डूबने की है, सारी दुनिया ही बेहद की लंका है. ஆனா இப்பதான் நீங்க தெரிஞ்சிட்டீங்க, இந்த முழு லங்கை முழு உலகமும் மூழ்க போகுது. ஏன்னா முழு உலகமும் எல்லைக்கப்பாற்பட்ட லங்கை. ये सब डूब जाएगी, पानी आ जाएगा, எல்லாம் மூழ்கி போயிடும், தண்ணி வந்துரும் உள்ள. பாக்கி ஸ்வர்கு கோய் டூப்தா தோடி, மற்றபடி சொர்க்கம் மூழ்காது. இப்ப இருக்கிற உலகம்தான் மூழ்க போகுது. ஆனா என்ன சொல்லிட்டாங்க, லங்கை சொர்க்கமா இருந்தப்பதான் மூழ்குச்சு, துவாரகை சொர்க்கமா இருந்தப்பதான் மூழ்குச்சு, கடலுக்கடியில சொர்க்கம் இருக்குன்றாங்க. பாபா சொல்ற இந்த உலகம்தான் மூழ்க போகுது, சொர்க்கம் மூழ்காது. கித்னா அதாக தன்னுதா, எவ்வளோ கணக்கற்ற செல்வம் இருந்துச்சு. बाप ने समझाया है, एक ही सोमनाथ मंदिर को मुसलमानों ने कितना लूटा. எவ்வளோ செல்வம் இருந்துதான். பாபா சொல்ற ஒரு சோமநாதர் கோவிலையே எத்தனை முகலாயர்கள் வந்து எவ்வளோ கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. அபி தேக்கோ குச் நஹி ரஹா, இப்ப பாருங்க அங்க ஒன்றும் இல்லை. பாரத் மே கித்தனா அத்தாக் தன்தா, ஒரு கோயில்லையே அவ்வளோ செல்வம் இருந்தா பாரதத்துல எவ்வளோ செல்வம் இருந்திருக்கும். பாரத் கோஹி ஸ்வர்கு கா ஜாத்தா ஹை, பாரதத்தை தான் சொர்க்கம்னு சொல்லப்படுது. அபி சொர்கு கஹேங்கே, ஆனா இப்ப சொர்க்கம்னு சொல்லுவீங்களா. அபி தோ நரக் ஹே ஃபிர் சொர்கு பனேகா, இப்போ நரகம், பிறகுதான் என்னாக போகுது, சொர்க்கமாக போகுது. ஸ்வர்கு கௌன் நரக் கௌன் பனாத்தே ஹே, யார் சொர்க்கமாக்குறா யார் நரகமாக்குறா. ஏ அபி தும் ஜான் கே ஹோ, நீங்க இப்ப இதெல்லாம் தெரிஞ்சிட்டீங்க. ராவன் ராஜ்ய கித்தனா சமயம் சல்தா ஹே ஓ பி பத்தாயா ஹே, ராவண ராஜ்யம் எவ்வளோ காலம் நடக்குதுங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ராவன் ராஜ்யமே கித்தனை அத்தாக் தரம் ஹோ ஜாத்தே ஹே, ராவணனோட ராஜ்யத்துல ஏராளமான தர்மங்கள் வந்துருச்சு. ராம ராஜ்யமே தோ சிர்ஃப் சூரியவன்ஷி சந்திரவன்ஷி ரேத்தே, ஆனா ராம ராஜ்யத்துல சூரிய வம்சத்தினர் சந்திர வம்சத்தினர் அவ்வளவுதான். அபி தும் பढ़ रहे हो, இப்ப நீங்க படிச்சுட்டே இருக்கீங்க. ये पढ़ाई और कोई की बुद्धि में नहीं है, இந்த படிப்பு வேற யாரோட புத்தியிலையும் கிடையாது. वो तो है ही रावण राज्य में,
அவர்கள் வாழ்றது ராவணனோட ராஜ்யத்துல. ராம ராஜ்ய ஹோத்தாஹே சத்யுகமே. ராம ராஜ்யம் சத்யுகத்துல இருக்குது. பாப் கேத்தே ஹே ஹம் தும்கோ லாயக் பனாத்தே ஹே. பாபா சொல்ல, நான் உங்களை தகுதியானவர்கள் ஆக்குறேன். ஃபிர் தும் நா லாயக் பன் ஜாத்தே. அதுக்கப்புறம் நீங்க என்ன ஆயிடுறீங்க? தகுதியற்றவர்கள் ஆக்கிடுறீங்க. நான் உங்களை தகுதியானவங்கள ஆக்குறேன், அதுக்கப்புறம் நீங்களே என்ன பண்ணிடுறீங்க? தகுதி இல்லாதவங்களாயிடுறீங்க. நான் லாயக்கியும் கேத்தே ஹே. ஏன் தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது? ஏன் தகுதி இல்லாதவர்கள்னு சொல்லப்படுது? என்ன காரணம்? क्योंकि पतित बन जाते हो. ஏன்னா நீங்க பதீத்தம் ஆயிடுறீங்க. देवताओं की लायकी की महिमा और अपनी ना लायकी की भी महिमा गाते हैं. அதனால தான் என்ன பண்றோமா, தேவதைகளுடைய அந்த தகுதியினுடைய புகழையும் பாடுறோம், தன்னுடைய தகுதி இல்லாத நிலையையும் வர்ணிக்கிறோம் பக்தியில. बाप समझाते हैं तुम जब पूज्य थे तो नई दुनिया थी, बहुत थोड़े मनुष्य थे. பாபா புரிய வைக்கிறார், நீங்க எப்போ பூஜைக்குரியவங்களா இருந்தீங்களோ அப்போ புது உலகம் இருந்தது. ரொம்ப குறைஞ்ச எண்ணிக்கையில தான் மனிதர்கள் இருந்தாங்க. சாரே விஸ்வக்கே துமி மாலிக் தே. முழு உலகத்துக்கும் நீங்க தான் எஜமானர்களா இருந்தீங்க. அபி தும்கோ குஷி போத் ஹோனி சாஹியே. இப்போ உங்களுக்கு நிறைய குஷி இருக்கணும். பாய் பஹன் தோ பன்தே ஹோனா. சகோதரன் சகோதரி ஆயிட்டீங்க தானே. ஓ கேத்தே கர் ஃபிட்டாத்தே. நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்களாம்? இவங்க வீட்டையே குலைக்கிறாங்க, வீட்டை பிரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா? वही फिर आकर जब शिक्षा लेते हैं तो यहाँ आने से समझते हैं कि ये नॉलेज तो बहुत अच्छी है. ஆனால் யார் அப்படி சொன்னாங்களோ அவங்க இங்கே வந்து இந்த ஞான பாடத்தை படிச்சுட்டு இங்கே புரிஞ்சுக்க வந்துடுறாங்களாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்களாம்? இந்த ஞானம் ரொம்ப நல்ல ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரத் சமஜ்தேனா. பாபா சொல்கிறார், ஏன்னா அர்த்தத்தை புரிஞ்சிட்டாங்கல்ல. பாயி பெஹன் பிகர் பவித்திரத்தா காசே ஆய். சகோதரன் சகோதரின்னு நினைக்காம எப்படி பவித்திரமா இருக்க முடியும்? சாரா மதார் பவித்திரத்தா பர்ஹி ஹே. முழு ஆதாரம் பவித்திரத்தால தான் இருக்குது. பாப் ஆத்தே பி ஹே மகத் தேஷ் மே जो कि बहुत गिरा हुआ देश है, बहुत पतित है, खान पान भी गंदा है. பாபா வர்றதே மகத தேசத்துல தான். யார் ரொம்ப மோசமான நிலையில இருக்காங்களோ, ரொம்ப கீழே விழுந்த தேசமோ, ரொம்ப பதீத்தமானவர்களோ, உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப அழுக்கா இருக்குதோ அங்கதான் பாபா வரார். बाप कहते हैं मैं बहुत जन्मों के अंत वाले शरीर में ही प्रवेश करता हूँ. அதுலேயும் பாபா சொல்றார், யார் அநேக பிறவிகள் எடுக்கிறவரோ அவரோட கடைசி நேரத்துல தான் நான் அவருக்குள்ள பிரவேஷ் ஆகிறேன். வஹி 84 ஜனம் லேத்தே. அவர் தான் முழு 84 பிறவியை எடுக்கிறார். லாஸ்ட் சோ ஃபிர் ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட் சோ லாஸ்ட், லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட். மிசால் தோ ஏக்கா பத்தாயங்கன்னா, உதாரணமா ஒருத்தரை மட்டும் தானே சொல்ல முடியும். துமாரி டினாஸ்டி பன்னே வாலியே. உங்களோட ராஜ்யமே தயாராயிட்டு இருக்குது. जितना अच्छी रीति समझते जाएंगे फिर तो तुम्हारे पास बहुत आएंगे. இன்னும் உலகத்தில் இருக்கவங்க எவ்வளோ உங்களை நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்களோ பிறகு உங்ககிட்ட உங்களை தேடி வருவாங்க. அபி ये बहुत छोटा झाड़ है. ஆனால் இப்போ இந்த மரம் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. तूफान भी बहुत लगते हैं. புயலும் அதிகமாக அடிக்குது. सतयुग में तूफानों की बात ही नहीं. சத்யுகத்தில் புயலுக்கான விஷயமே கிடையாது. ऊपर से नई नई आत्माएं आती रहती है. மேல இருந்து புது புது ஆத்மாக்கள் கீழே வந்துட்டே இருக்குது. यहाँ तूफान लगते ही गिर पड़ते हैं. புயல் அடிச்ச உடனே இலை கீழே விழுந்துடுதான். वहाँ तो माया का तूफान होता ही नहीं. ஆனா அந்த உலகத்துல மாயாவோட புயல் என்பதே இருக்காது. दूसरा कोई धर्म में ऐसी बात होती नहीं. மற்ற எந்த தர்மங்களையும் இந்த புயல் போல மாயா போல விஷயங்களே கிடையாது. रावण राज्य और राम राज्य को और कोई समझते ही नहीं है. ராவண ராஜ்யம் ராம ராஜ்யத்தை வேற யாரும் புரிஞ்சுக்கவும் இல்லை. பல் சத்சங் में जाते हैं वहाँ मरने जीने की बात नहीं होती है. சத்சங்கத்துக்கெல்லாம் போறாங்க, ஆனா அங்க இறப்பது வாழ்வதுக்கான விஷயம்லாம் கிடையாது. இங்கிருந்து இறந்து போகணும், அங்க வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. यहाँ तो बच्चे अडाप्ट होते हैं. இங்கே குழந்தைங்கள பாபா தத்தெடுக்கிறாரு. कहते हैं हम शिव बाबा के बच्चे हैं, उनसे वर्षा लेते.
என்ன சொல்கிறோமா, நாங்கள்லாம் சிவபாபாவுடைய குழந்தைங்க, அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி அடைகிறோம். லேத்தே லேத்தே ஃபிர் கீர் படுத்தே ஹே தோ வர்ஷா பி கலாஷ். வாங்கிட்டே இருக்கிறப்பயே கீழே விழுந்துட்டா ஆஸ்தியும் என்ன ஆயிடுது, அழிஞ்சு போயிடுது. ஹன்ஸ் சே பதல்கர் பகுலா பன் ஜாத்தே ஹே. அன்னப்பறவையா இருந்துட்டு பிறகு என்ன ஆயிடுறாங்க, கொக்கு போல ஆயிடுறாங்க. ஃபிர் பி பாப் ரஹம் தில் ஹே தோ சம்ஜாத்தே ரேத்தே. ஆனாலும் பாபா கருணை உள்ளம், திரும்ப திரும்ப அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, புரிய வச்சுட்டே தான் இருக்காரு. கோய் ஃபிர் சே சடு ஜாத்தே. கீழே விழுந்தவங்க சில பேர் என்ன ஆயிடுறாங்களாம், பாபா புரிய வைக்கிறப்ப திரும்ப எழுந்திருச்சு முன்னேறி போயிடுறாங்க. जो दमे रहते हैं उनको कहेंगे महावीर हनुमान. ஆனால் யார் நல்ல ஸ்திரமாக இருக்காங்களோ அவங்கள தான் என்ன சொல்லப்படுது, மகாவீர் மற்றும் ஹனுமான். தும்ஹோ மகாவீர் மகாவீரணி. நீங்கள்லாம் யாரு, மகாவீரர்கள் மகாவீரணிகள். நம்பர் வார்த்தோ ஹைஹி. ஆதி தேவதா மகாவீர்னு சொல்கிறாங்க. அப்புறமா அவர்கிட்ட இருந்து தான் மகாவீர் உருவாகிறாரு. அவங்க தான் முழு உலகத்தை ராஜ்யம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்பர்வார் புருஷாரத் அனுசார் रावण पर विजय पाने के लिए पुरुषार्थ करते रहते हैं. நம்பர்வார் முயற்சியின் அனுசாரம் ராவணன் மீது வெற்றி அடைவதற்கு புருஷார்த்தம் செஞ்சுட்டே இருக்கீங்க. ராவன் ஹே 5 விகார். ராவணன் என்றாலே 5 விகாரங்கள். எத்தோ சமஜ் கி பாத்தே, இது புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம். அபி துமாரி புத்தி கா தாலா பாப் கோல்தே ஹே. இப்போ உங்களுடைய புத்தியினுடைய பூட்டை பாபா திறக்கிறாரு. फिर ताला एकदम बंद हो जाता है. அதுக்கப்புறம் பூட்டு என்ன ஆயிடுதா, ஒரே தான் மூடிடுது. यहाँ भी ऐसे है जिनका ताला खुलता है तो वो जाकर सर्विस करते हैं. இங்கே கூட அப்படி இருக்காங்க. யாரோட பூட்டு திறக்கப்படுதோ அவங்க போய் நல்ல சேவா பண்ணுறாங்க. बाप कहते हैं जाकर सर्विस करो, गट्टर में जो पड़े हैं उनको निकालो. பாபா சொல்றார், போய் நல்ல சேவா பண்ணுங்க, சேத்துல விழுந்து கிடக்கிறவங்களெல்லாம் தூக்கி விடுங்கன்றார். ऐसानी तुम भी गटर में गिरो. அப்படி ஆயிடாதீங்க, அவங்கள தூக்கி விடுறேன்னு நீங்கள் சேத்துல போய் விழுந்துடாதீங்க. தும் பாகர் நிக்கல் அவரும் கொபி நிக்காலோ. நீங்களும் வெளியில் இருக்கணும், பிறரையும் வெளியில் தூக்கி விடணும். விஷ வைதரணி நதியுமே அப்புறம் அப்பார் துக்குகே. விஷ வைதரணி நதியில் அளவற்ற துக்கம் இருக்குது. அபி அப்புறம் அப்பார் சுக்கோமே செல்னாய். இப்போ அளவற்ற சுகத்துக்கு போகணும் நாம. जो அப்புறம் அப்பார் சுக்கு தேத்தே ஹே உன்கி மகிமா காயி ஜாத்தி ஹே. யார் அளவற்ற சுகம் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய புகழ் தான் பாடப்படுது. ராவன் ஜோ துக்கு தேத்தே உன்கி மகிமா ஹோகி கியா. ராவணன் துக்கத்தை தான் கொடுக்குறார், அவருக்கு எங்கேயாவது மகிமை பாடுறாங்களா என்ன? ராவன் கோ கா ஜாத்தா ஹே அசுர். ராவணனை என்னதான் சொல்லப்படுது, அசுரன்னு சொல்லப்படுது. பாப் கேத்தே ஹே तुम रावण राज्य में थे, अभी अपार सुख पाने के लिए तुम यहाँ आए हो. பாபா சொல்றார், நீங்க ராவணனோட ராஜ்யத்துல தான் இருந்தீங்க, இப்ப அளவற்ற சுகத்தை அடைகிறதுக்கு இங்க வந்துட்டீங்க. தும்கோ கித்தனை அப்பார் சுகம் மில்தே. இங்க வந்ததுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ அளவற்ற சுகம் கிடைக்குது. குஷி கித்னி ரேனி சாயே और खबरदार भी रहना चाहिए. அப்போ நீங்க எவ்வளோ குஷியாகவும் இருக்கணும், ஆனா அதே நேரத்துல எச்சரிக்கையாகவும் இருக்கணும். பொசிஷன் தோ நம்பர்வார் ஹோத்தி ஹே. நம்பர்வார் அதாவது வரிசை கிரமமாக தான் பதவி இருக்கும். ஹரேக் ஆக்டர் கா பொசிஷன் அலக் ஹே. ஒவ்வொரு நடிகருக்கும் கூட ஒவ்வொரு விதமான பொசிஷன் இருக்கும். சப்மே தோ ஈஸ்வர் ஹோன சகே. எல்லாருக்குள்ள எப்படி ஈஸ்வரன் இருக்க முடியும்? பாப் ஹர் பாத் பேட் சம்ஜாத்தே ஹே. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு புரிய வைக்கிறாரு. தும் பாப் கோ और रचना के आदि मध्य अंत को जान जाते हो. நம்பர்வார் புருஷார்த் அனுசார். நீங்க படைப்பவர் மற்றும் படைப்போட 3 கால ஞானத்தை நம்பர்வார் முயற்சியின் அனுசாரம் தெரிஞ்சுக்கிறீங்க. நம்பர்வார் படாய் பர் ஹி மார்க்ஸ் ஹோத்தி ஹே. நம்பர்வார் படிப்போட ஆதாரத்துல தான் மார்க்கும் கிடைக்குது. ஏஹே பேஹத் கி படாய், இஸ்மே பச்சோ கா போத் அட்டென்ஷன் ஹோனா சாயே. இதுதான் எல்லையற்ற படிப்பு, இதுல குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். படாய் ஏக் ரோஜ் பி மிஸ் நஹோ. ஒரு நாள் கூட இந்த படிப்பை தவற விடக்கூடாது. हम है स्टूडेंट, गॉड फादर पढ़ाते हैं, ये नशा बच्चों को चढ़ा रहना चाहिए. நாம் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், காட் ஃபாதர் எனக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறார், இந்த போதை எப்போவுமே ஏறியே இருக்கணும்.
भगवान वाच सिर्फ उन्होंने नाम बदलकर श्री कृष्ण का नाम डाल दिया. பகவானோட மகா வாக்கியம் என்ன பண்ணிட்டாங்க, பேரை மட்டும் மாத்தி கிருஷ்ணரோட பேரை போட்டுட்டாங்க. भूल से श्री कृष्ण भगवान वाच समझ लिया. தவறா என்ன நினைச்சிட்டாங்களா, ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் மகா வாக்கியம்னு நினைச்சிட்டாங்க. क्योंकि श्री कृष्ण हुआ नेक्स्ट टू गॉड. ஏன்னா ஸ்ரீ கிருஷ்ணர் யாரு, நெக்ஸ்ட் டு காட், காடுக்கு அடுத்தவர் அவர் தான். அதனால அவர் பேரை போட்டாங்க. स्वर्ग जो बाप स्थापन करते हैं उनमें नंबर 1 ये है ना. பாபா படைக்கக்கூடிய சொர்க்கத்துல நம்பர் 1 தான் இவர். யாரு, ஸ்ரீ கிருஷ்ணர். ये ज्ञान अभी तुमको मिला है. இந்த ஞானம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருச்சு. नंबरवार पुरुषार्थ अनुसार अपना भी कल्याण करते हैं और दूसरों का भी कल्याण करते रहते हैं. நம்பர்வார் முயற்சியின் அனுசாரம் தனக்கும் நன்மை செய்றீங்க, மற்றவங்களுக்கும் நன்மை செஞ்சுட்டே இருக்கீங்க. உன்கோ சர்வீஸ் பிகர் கபி சுக்கு நெகி ஆயேகா. அப்படிப்பட்டவங்களுக்கு சேவை இல்லாம சுகமே இருக்காது. तुम बच्चे योग और ज्ञान में मजबूत हो जाएंगे तो काम ऐसा करेंगे जैसे जिन. பாபா சொல்றார், எப்போ நீங்க குழந்தைங்க ஞானம் யோகத்துல உறுதி ஆயிடுறீங்களோ அப்ப நீங்க எப்படி இருப்பீங்களா, சின்ன பூதம் மாதிரி இருப்பீங்க, ஓடிட்டே இருப்பீங்க. மனுஷக்கோ தேவதா பனானேக்கி ஹாபி லக் ஜாய்கி. மனிதர்களை தேவத்தை ஆக்கக்கூடிய அந்த ஹாபி உங்களுக்கு அப்போ வந்துடும். மோத்கே பெஹ்லேஹி பாஸ் ஹோனாய். மரணத்திற்கு முன்பாகவே பாஸ் ஆகணும். சர்வீஸ் போத் கர்னி ஹே. சேவா நிறைய பண்ணணும். பீச்சே தோ லடாய் லகேகி. ஏன்னா கடைசியில் யுத்தம் வந்துடும். நேச்சுரல் கெலமிட்டிஸ் பி ஆயங்கி. இயற்கை சீற்றங்களும் வந்துடும். அச்சா நல்லது. மீட்டே மீட்டே சிக்கி லத்தே बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. நல்லது. பாபா தாரணைக்கான சாரம் சொல்றாங்க. लास्ट सो फर्स्ट जाने के लिए महावीर बन पुरुषार्थ करना है. கடைசியிலிருந்து முதல் நிலைக்கு செல்வதற்கு மகாவீரனாகி புருஷார்த்தம் செய்யுங்கள். மாயா கே தூஃபானோமே ஹில்னா நெய்யே. மாயாவுடைய புயலை கண்டு சஞ்சலப்பட வேண்டாம். பாப் சமான் रहम दिल बन मनुष्यों की बुद्धि का ताला खोलने की सेवा करनी है. பாபாவுக்கு சமம் கருணை உள்ளம் உடையவராகி மனிதர்களின் புத்தியை பூட்டை திறப்பதற்கான சேவை செய்யுங்கள். புத்தி பூட்ட திறக்கிறதுக்கான சேவை செய்யுங்கள். ரெண்டாவது பாயிண்ட், ज्ञान सागर में रोज ज्ञान स्नान कर பரிஜாதா பன்னாகே. ஞான கடலில் தினமும் ஞான ஸ்நானம் செய்து பாரிஜாதமாகுங்கள். ஏக் தின் பி படாய் மிஸ் நஹி கர்னி ஹே. ஒரு நாள் கூட படிப்பை தவறவிட வேண்டாம். ஒரு நாள் கூட படிப்பை தவறவிடக்கூடாது. பகவான் கே ஹம் ஸ்டூடெண்ட் ஹே, இஸ் நஷே மே ரெனா ஹே. பகவானுடைய மாணவன் நான், இந்த போதையில் இருங்கள். பாபா வரதானம் கொடுக்கறாரு. பாபா வரதானம் கொடுக்கறாங்க. गंभीरता के गुण द्वारा फुल मार्क्स जमा करने वाले गंभीरता की देवी व देवता भव. கம்பீரத்தன்மை என்ற குணத்தின் மூலம் ஃபுல் மார்க்ஸ் சம்பாதிக்கக்கூடிய கம்பீரத்தாவின் தேவி தேவதா பவ. वर्तमान समय गंभीरता के गुण की बहुत बहुत आवश्यकता है, क्योंकि बोलने की आदत बहुत हो गई है. जो आता है वो बोल देते हो. நிகழ்கால நேரத்துல கம்பீரத்தன்மையுடைய குணம் மிக மிக அவசியம். ஏனென்றால் பேசுற பழக்கம் அதிகமாயிடுச்சு. என்ன சொல்றார் பாருங்க பாபா, பேசுற பழக்கம் அதிகமாயிடுச்சு. என்னெல்லாம் வாயில வருதோ எல்லாத்தையும் பேசிடுறீங்கன்னு சொல்றார் பாபா. किसी ने कोई अच्छा काम किया
और बोल दिया तो आधा खत्म हो जाता है. யாராவது ஒரு நல்ல காரியம் செய்றீங்க, செஞ்சுட்டு அதை பேசிட்டீங்க, அதாவது அதை சொல்லிட்டீங்கன்னா 50% முடிஞ்சு போயிடுச்சு. ஆதா ஹி ஜமா होता है. 50 தான் உங்க வருமானத்துல சேமிக்கப்படுது. और जो गंभीर होता है उसको फुल जमा होता है. யாரு கம்பீரமா இருக்காங்களோ, பக்குவமா இருக்காங்களோ, அவங்களுக்கு ஃபுல் மார்க் சேமிப்பாயிடும். इसलिए गंभीरता की देवी देवता बनो और अपनी फुल मार्क्स इकट्ठी करो. ஆகையால கம்பீரத்தாவோட தேவி தேவத்தை ஆயிடுங்க, ஃபுல் மார்க்ஸை சேர்த்து வச்சுக்கோங்க. वर्णन करने से मार्क्स कम हो जाएगी. வர்ணனை பண்ணீங்கன்னா உங்க மார்க் என்ன ஆயிடும், குறைஞ்சு போயிடும். स्लोगन, बिंदु रूप में स्थित रहो तो समस्याओं को सेकंड में बिंदु लगा सकेंगे. பிந்து ரூபத்தில் ஸ்திரமாயிடுங்க, அப்போது பிரச்சனைகளை ஒரு வினாடியில் புள்ளி வைத்து விட முடியும். பிரச்சனைகளுக்கு ஒரு வினாடியில புள்ளி வச்சிடலாம். இன்றைய அவ்யக்த சமிக்கை, जैसे अपार दुखों की लिस्ट है वैसे फल की इच्छाएं व जो उसका रेस्पॉन्स लेने का सूक्ष्म संकल्प रहता है वो भी भिन्न भिन्न प्रकार का होता है. எப்படி அளவற்ற துக்கங்களுக்கு லிஸ்ட் இருக்குதோ அதே போல பலனை பற்றிய ஆசைகள், பலன் கிடைக்கணும் அப்படின்னு அந்த ஆசைகள் மற்றும் அதற்கான ரெஸ்பான்ஸ் பெறுவது. ஒன்று செஞ்சிட்டோம், அதுக்கு எனக்கு என்ன கிடைக்கணும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்ற சூட்சும எண்ணங்கள் இருக்குன்னா அதில் கூட பல வகையான எண்ணங்கள் சேர்ந்திருக்குது. நிஷ்காம் விருத்தினை ரெத்தி, அப்போ பிரதிபலன் எதிர்பாராத சுயநலமற்ற அந்த உணர்வுங்கிறது அந்த இடத்துல இருக்க முடியாது. पुरुषार्थ के प्रारब्ध के नॉलेज होते हुए भी उसमें अटैचमेंट रहती है. புருஷார்த்தத்துக்கு பிராப்தி இருக்குன்ற ஞானம் இருந்தாலும் அந்த பலன் மேலே என்ன இருக்குதா, ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. कोई महिमा करते हैं और उसकी तरफ आपका विशेष ध्यान जाता है तो यह भी सूक्ष्म फल को स्वीकार करना है. யாராவது உங்களை மகிமை பண்ணுறாங்க, அப்போ அவங்க பக்கம் உங்களோட விசேஷமான கவனம் போகுதுன்னா அது கூட சூட்சும பலனை ஸ்வீகாரம் செய்து கொள்வது. அப்போ இதிலிருந்து கூட என்ன ஆகணும், இச்சா மாத்திரம் அவித்யா. अच्छा, ओम शांति. स्नेह प्यार की तुझसे बाबा बांधी है जीवन डोर, बांधी है जीवन डोर. दिल मेरा लगा ही रहता हर पल तेरी ओर, हर पल तेरी ओर. स्नेह प्यार की तुझसे बाबा बांधी है जीवन डोर, बांधी है जीवन डोर.
मन आंगन में अब तो बाबा, मन आंगन में अब तो बाबा, खुशियों के नाचे मोर, खुशियों के नाचे मोर। स्नेह प्यार की तुझसे बाबा, बांधी है जीवन डोर, बांधी है जीवन डोर। स्वर्णिम युग की भोर, स्वर्णिम युग की भोर। स्नेह प्यार की तुझसे बाबा, बांधी है जीवन डोर, बांधी है जीवन डोर। जन्मों का सुख पाए, तेरी ही महिमा के बाबा, गीत सदा हम गाए, गीत सदा हम गाए। पाके अनोखा प्यार तेरा हम, पाके अनोखा प्यार तेरा हम, हो गए भाव विभोर, हो गए भाव विभोर। स्नेह प्यार की तुझसे बाबा, बांधी है जीवन डोर, बांधी है जीवन डोर। दिल मेरा लगा ही रहता हर पल तेरी ओर, हर पल तेरी ओर। स्नेह प्यार की तुझसे